மிக்கேல்பட்டினம் ஆர்சி நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெபமாலை வளனரசு அவர்கள் பேசி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். ஆர்சி நடுநிலைப் பள்ளி வி மிக்கேல்பட்டணம் ஆண்டறிக்கை 2025-2026 நாள் 10/3/2026. உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதே கல்வி. விவேகானந்தர். உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. நெல்சன் மண்டேலா. கல்வி இல்லாத ஒழுக்கமும் ஒழுக்கம் இல்லாத கல்வியும் வீண். இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. ஒழுக்கத்தில் மலர்ந்திட, கல்வியில் வளர்ந்திட, நாளைய சமூகத்தில் உயர்ந்திட, மலர வளர உயர என்னும் விருதுவாக்கோடு பயணித்து வரும் எமது பள்ளியின் 97வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். வளைந்து நெளிந்து ஓடும் வைகை ஆற்றின் நீர் வளத்தால் கரும்பும் நெல்லும் கவிபாடிடும், பசுமையும் பாரம்பரியமும் பக்குவமாய் தவழ்ந்திடும் கிராமம் வேம்பத்தூர் மிக்கேல்பட்டணம். புனித மிக்கேல் அதிதூதரின் அனுதின பராமரிப்பில் கல்வி ஒளியேற்றும் கலைக்கூடமாய், நாளைய சிற்பிகளை உருவாக்கும் சிற்ப கூடமாய் விளங்கும் வி மிக்கேல்பட்டணம் ஆர்சி நடுநிலைப் பள்ளி நமது பகுதியில் அரசு பள்ளிகளே இல்லாத அன்றைய சூழலில் சுதந்திரத்திற்கு முன்பே கல்வியை போதித்தே ஆக வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு 1929 தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு 1933 நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இன்று வரை சீர்மை குன்றா சிறப்போடு செயல்பட்டு வருகின்றது. 97 ஆண்டுகளாக பள்ளி பல விதங்களில் உருவாகிட உதவிய முன்னாள் இந்நாள் தாளாளர் தந்தையர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரிய பெருமக்கள், உடன் உழைத்திட்ட ஊர் பெரியவர்கள் அனைவரின் உன்னத பணியை நினைக்கின்றோம் நன்றியுடனே. வரவேற்பு. மனிதனாக வாழ்வது அழகு என்றால் மனித நேயத்துடன் வாழ்வது பேரழகு. தன்னுடைய மனித நேய மகத்தான செயல்களால் பேரழகாய் திகழும் பெருமைக்குரியவர், மக்கள் நல திட்டங்களை தீட்டி வரும் மகத்தானவர், வரவேற்று விருந்தோம்பல் கொடுப்பதில் வித்தகர், எம் பள்ளியின் முன்னாள் மாணவர், தற்போது இவ்விழாவிற்கு தலைமையேற்று அவசர மிக முக்கியமான காரியத்தால் வர இயலாத நிலையிலும் தங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மனதளவில் இங்கு வருகை புரிந்திருக்கும் அன்னதான பிரபு பள்ளியின் முன்னாள் மாணவர் அண்ணன் திரு பச்சேரி சுந்தரராஜன் அவர்களை, பொதுச் செயலாளர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர்களை நெஞ்சார நினைத்து நன்றியும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். கணத்திற்கு கணம் உண்மையாக நேர்மையாக உழைப்பவன் கரங்களே அழகிய கரங்கள் என்ற ஐயா கலாமின் பொன்மொழிக்கேற்ப ஒவ்வொரு நாளும் ஓயாத நொடிமுள்ளாய் சுழன்று அலுவலக பணிகளையும் பள்ளி ஆய்வுகளையும் மேற்கொண்டு உண்மையோடும் நேர்மையோடும் செயலாற்றி வரும் ஆளுமையின் வடிவம் திருமதி பா ஞான கிரேஸ் வளர்மதி எம்எஸ்சி பிஎட் வட்டார கல்வி அலுவலர் 1 அவர்களையும், திரு பால்பாண்டி வட்டார கல்வி அலுவலர் 2 அவர்களையும், ஆண்டு விழாவிற்கு அனைத்து விதங்களிலும் உதவிய திரு ஜி பிரபாகரன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அழகாபுரி அவர்களையும், கிராம பணிகளை தலைமை பண்போடும் பொறுப்புணர்வோடும் செய்து வரும் மிக்கேல்பட்டணம் கிராம தலைவர் திரு மரியானந்தம் அவர்களையும் மற்றும் கிராம கமிட்டியினர், ஊர் பொதுமக்கள் அனைவரையும், வருகை புரிந்திருக்கும் அனைத்து அருட்சகோதரிகளையும், அருகாமை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவரையும் மற்றும் ஆசிரிய பெருமக்களையும், பெற்றோர்கள் பெரியவர்கள் அனைவரையும் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். தாளாளர் தந்தை அவர்கள். ஆண்டவரில் ஆழம் கண்டவர், ஆன்மீக பணிகளில் தாகம் கொண்டவர்,
சிந்திப்பதில் நிதானம், செயல்படுத்துவதில் பிரதானம். பள்ளியின் வளர்ச்சி, மாணவர்களின் தரம் ஆகியவற்றை மனதில் கொண்டு தன்னுடைய உற்சாகமான வார்த்தைகளால் உரையாடி ஊக்கமூட்டி பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தாராளமாய் செய்து வரும் பள்ளி தாளாளர் அருட்பணி CA ஜேம்ஸ் அவர்களின் வழிகாட்டுதலோடு எம் பள்ளி சிறப்பாக செயல்படுகின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்து நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வழிபாட்டு கூட்டம். பல்வேறு சூழல்களில் இருந்து வரும் எம் ஆசிரியர்கள் மாணவர்களின் மனதை அமைதிப்படுத்தி ஒருமுகப்படுத்திட சரியாக 9 மணிக்கு காலை வழிபாட்டு கூட்டம் நடத்தப்பட்டு திங்கள் கிழமைகளில் இறை வழிபாடு, தொடர்ந்து தமிழ்த்தாய் வாழ்த்து, கொடிப்பாடல், பொது அறிவு, சிந்தனைக்கு சில வரிகள், பொன்மொழி, பழமொழி, தமிழில் செய்திகள், இங்கிலீஷ் நியூஸ், ஆசிரியர் உரை என வகுப்பு வாரியாக மாணவர்களே கூட்டத்தை நடத்துவதற்கு ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். மற்ற நாட்களில் இறை புகழ் பாடல், பொது அறிவு மற்றும் தமிழ், ஆங்கில செய்திகள் கொடுக்கப்பட்டு அவ்வப்போது பொது அறிவு போட்டிகள் நடத்தப்படுகிறது. பள்ளி பார்வை மற்றும் ஆண்டாய்வு. எமது பள்ளியின் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகள் முன்னேற்றம் குறித்து மாதந்தோறும் திருமதி மலர்விழி PRT அவர்களால் பார்வையிடப்பட்டு வருகிறது. மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் திரு ராஜேந்திரன் அவர்களால் பார்வை செய்யப்பட்டு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இவ்வாண்டு 4/12/2025 அன்று திருப்புவனம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி ஞான கிரேஸ் வளர்மதி MSc B.Ed அவர்களால் ஆண்டாய்வு செய்யப்பட்டு பள்ளி பதிவேடுகளையும் மாணவர்களின் கல்விசார் செயல்பாடுகளையும் பார்வையிட்டு பாராட்டி மேலும் வளர்ச்சி அடைய வழிமுறைகளும் வழங்கப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். பெற்றோர்கள் முதல் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இரண்டாம் பெற்றோர்கள் என்பதற்கேற்ப வருடத்திற்கு 3 முறை பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்கள் நடத்தப்பட்டு மாணவர்கள் மற்றும் பள்ளியின் வளர்ச்சி செயல்பாடுகள் பற்றி திட்டமிடப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எம் பள்ளியின் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பையும் பங்களிப்பையும் மன மகிழ்வோடு கொடுத்து வருகிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர்கள் பெரிய லட்சாதிபதிகளாக இல்லாத போதிலும் மனதளவில் கோடீஸ்வரர்களாகவே வாழ்ந்து வருகின்றனர் என்பதற்கு இன்று நடைபெறும் இவ்விழாவே ஒரு சாட்சியாகும். இவ்விழாவிற்கு ஏற்படும் முக்கியமான செலவினங்களை தாங்களாகவே முன்வந்து பொறுப்பெடுத்து மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. ஆகவே எம் பெற்றோர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்பும் பாராட்டும். அனைவரும் சமமான திறமைகளோடு பிறப்பதில்லை, ஆனால் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் இருக்கின்றன. கிராமப்புற மாணவர்களும் அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி பங்கேற்று திறமைகளை வளர்க்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் தமிழக அரசால் நடத்தப்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான கலை திருவிழா 2025-26 போட்டிகளில் திருப்புவனம் வட்டார அளவில் எம் ஜுசித் 4ஆம் வகுப்பு, எம் ஜீவதரன் 4ஆம் வகுப்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜி முகுந்தன் 5ஆம் வகுப்பு என்ற மாணவன் மெல்லிசை பாடலிலும், ஜே சேதுபாண்டி 6ஆம் வகுப்பு களிமண் சிற்பத்திலும், எஸ் கார்த்தி 7ஆம் வகுப்பு ஓவியம் வரைதலிலும் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டு சான்றிதழ்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அரசால் நடத்தப்படும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேசிய வருவாய் வழி மற்றும் படிப்பு உதவித்தொகை NMMS தேர்வை 8ஆம் வகுப்பு பயிலும் 7 மாணவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு மணலூர் அழகுமலர் மெட்ரிக் பள்ளியில் தேர்வை எழுதி அதை பற்றிய ஆழமான சிந்தனையை வளர்த்து கொண்டனர். சிவகங்கை மறை மாவட்ட அளவில் வருடந்தோறும் நடத்தப்படும்
நன்னறி மறைக்கல்வி சிறப்பு தேர்விற்கு இந்த ஆண்டும் 5 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு 7/3/2026 அன்று சிவகங்கை புனித ஜஸ்டின் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தேர்வில் எல் அல்ஃபிரடோ கெவின், ஜே சேதுபாண்டி 6ஆம் வகுப்பு மாணவர்களும், கே ஹரிகர சுதன், ஜி அழகு ரித்தீஸ் 7ஆம் வகுப்பு மாணவர்களும், எம் விஷ்ணு தர்சன் 8ஆம் வகுப்பு மாணவனும் கலந்து கொண்டு தேர்வு எழுதியுள்ளார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். களப்பயணம். களப்பயணங்கள் ஒரு புத்தகமில்லா வகுப்பறை என்பதற்கிணங்க எமது 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கீழடி அகழ்வாராய்ச்சி மையத்திற்கு களப்பயணமாக அழைத்து செல்லப்பட்டனர். மாணவர்கள் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் திரையரங்கு காட்சிகளை கண்டு மகிழ்ந்தனர். சிறப்பு நிகழ்வுகள். பழ தினம். பழங்கள் மற்றும் காய்கறிகளின் அவசியத்தை உணர்த்துவதற்காக மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் பழங்கள் கொண்டு வரப்பட்டு பழக்கலவை செய்யப்பட்டு மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உண்டு அதன் அவசியத்தை புரிந்து கொண்டனர். வாசிப்பு வாரம். புத்தகத்தை வாசி, புதியதனை யோசி என்று வாசிப்பின் மேன்மையை மாணவர்களுக்கு உணர்த்து வண்ணம் 23/2/2026 அன்று வாசிப்பின் மேன்மையை மாணவர்கள் உணர 23/3/2026 முதல் 27/3/2026 வரை ஒரு வார காலம் வாசிப்பு வாரமாக கொண்டாடப்பட்டது. அனைத்து மாணவர்களோடு ஆசிரியர்களும் பள்ளி மேடையில் இணைந்து நின்று நூலக புத்தகங்களை வாசித்தது மாணவர்களுக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டியது. சிறு சேமிப்பு திட்டம் சஞ்சாய்கா. இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு என்பதற்கிணங்க மாணவர்களிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த மாணவர்களுக்கு பெற்றோர்கள் கொடுக்கும் சிறு சிறு தொகையை பெற்று மாதம் ஒரு முறை வங்கியில் செலுத்தி பள்ளியை விட்டு செல்லும் போது பெரிய தொகையாக பிரித்து கொடுக்கப்பட்டு வருகிறது. சீருடைகள். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் எங்கள் பள்ளியின் தனித்துவ சீருடையையும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் அரசின் விலையில்லா சீருடைகளையும் புதன்கிழமை தோறும் டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட் என ஆங்கில பள்ளிகளுக்கு நிகராக சீருடை அணிந்து வந்து அழகு சேர்க்கிறார்கள் எங்கள் மாணவர்கள். புதிதாக சேரும் மாணவர்களுக்கு எம் பள்ளி சீருடை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. உடற்கல்வி. உடல் நலமே கல்விக்கு உயர்ந்த செல்வம் என்பதால் ஊராட்சியின் உதவியுடனும் நன்கொடையாளர்களின் நல்மனதாலும் விளையாட்டு உபகரணங்கள் பெறப்பட்டு மாணவர்கள் மாலை நேரத்தில் மகிழ்வுடன் விளையாடி வருகின்றனர். அரசின் நலத்திட்டங்கள். எம் பள்ளியின் அனைத்து மாணவர்களுக்கும் அரசின் நலத்திட்டங்களான விலையில்லா புத்தகங்கள், குறிப்பேடுகள், காலணிகள், புத்தகப்பை, சீருடை, வண்ண பென்சில், கிரையான்ஸ், கணித உபகரண பெட்டி, அட்லஸ், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் அனைத்தும் முறையாக கொடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமான கல்வி வழங்கப்பட்டு வருகிறது. வருடந்தோறும் மாணவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை பூவந்தி ஆரம்ப சுகாதார மருத்துவர்களால் பரிசோதிக்கப்பட்டு உயர் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து வருகிறார்கள். வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் இரும்பு சத்து மாத்திரையும் 6 மாதத்திற்கு ஒரு முறை குடற்புழு மாத்திரையும் வழங்கப்பட்டு மாணவர்களின் நலன் பேணப்படுகிறது. விழாக்கள் கொண்டாட்டம். ஜூலையில் கல்வி கண் திறந்த காமராஜர் விழா, ஆகஸ்ட் சுதந்திர தின விழா முன்னாள் ஆசிரியர் திரு வி ஜான் பிரிட்டோ அவர்கள் தலைமையிலும், ஆசிரியர் தின விழா மரியாதைக்குரிய தாளாளர் தந்தை அவர்கள் தலைமையிலும், தீபாவளி திருநாள் கிறிஸ்துமஸ் விழா பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் தலைமையிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு அதன் நிகழ்வுகள் தினமுல்லை செய்தியில் ஒளிபரப்பப்பட்டு அனைவரின் பாராட்டை பெற்றது குறிப்பிடத்தக்கதாகும்.
மேலும் பொங்கல் விழா மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து மகிழ்ச்சி பொங்க கொண்டாடப்பட்டது. நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு அன்றைய தினம் ஆசிரியர்களின் பங்களிப்போடு மாணவர்களுக்கு சுவையான அசைவ உணவு பரிமாறப்பட்டது. அன்றைய தினம் குழந்தைகளுக்கு புதிய விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கப்பட்டது கூடுதல் மகிழ்வை தந்தது. நிறைவாக, முயற்சியை விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையேல் மண்ணிற்கு உரம் என்ற கவிஞர் மேத்தாவின் வைர வரிகளுக்கு இணங்க மாணவர்களை பன்முக திறனில் வளர்த்தெடுக்க நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய முயற்சிகளை விதைத்துக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் எங்கள் ஆர்சி நடுநிலைப் பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்தால் மாணவர்கள் நல்ல மதிப்பீடுகளில் மலர்ந்து அறிவில் வளர்ந்து அவர்களது வாழ்க்கை உயர்ந்திட இந்த முயற்சிகள் உறுதுணையாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நாங்கள் அனுதின பள்ளி பணிகளை அழகுற செய்திட வலுவூட்டி வழிநடத்தி வரும் இறைவனுக்கும் பாதுகாத்து வரும் புனித மிக்கேல் அதிதூதருக்கும் நன்றியின் மலர்களை தூவி எமது பள்ளியின் ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.